நான் வந்து பாகக்காய் குழம்பு இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணுவேன். சில டைம் மட்டும்தான் வந்து மாற்றி மாற்றி பண்ணுவேன். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடாயில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்க வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டுருங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா மறுபடியும் கொதிக்க வைக்க தான் போகிறோம். சும்மா ஒரு பாதி வந்து வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. எல்லா புளிக்குழம்புக்குமே கறிவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அது சிக்கன் மட்டனாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. எல்லா புளிக்குழம்புக்குமே சாம்பார் தூள் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா புளிக்குழம்புக்கெலாம் சாம்பார் தூள் சேர்க்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட வந்து சோம்பு போட்டு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்க்கறது. இப்போ இது நல்லா ஆறட்டும், இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண் பாத்திரத்தில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காய், உப்பு இதை சேர்த்து நல்லா வந்து கருகாமல் அப்படியே வந்து ஈவனாக எல்லா கலரும் வந்து நல்லா மாறி வரணும். அந்தளவுக்கு வந்து பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறதுல பாகக்காயில் ஊற்றிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து இதுக்குள்ளே கொதிக்கிறப்ப வந்து கொஞ்சம் கசப்பு குறையுங்கிறதுக்காக தான். ஜீரகமும் வெந்தயமும் எண்ணெயிலே போட்டிருக்க வேண்டியது நான் லேட்டாக போட்டேன். நீங்கள் எண்ணெயிலே வந்து போட்டிருக்கேன். கூடயே 2 வரமிளகாய் கூட வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா பாகக்காய் வந்து புளியில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளிப்பு உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே மீடியமுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்து வந்துடும், காயும் வெந்துடும். சிலர் வந்து இதில் வெல்லம் சேர்ப்பாங்க. எனக்கு பெருசாக எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பேன், வெல்லம் சேர்க்குறது பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.